வணக்கம் நண்பர்களே. ஸ்டாலினுக்கு விஜய் வைத்த ஆப்பு. திமுகவுக்கு எதிராக கட்சி நிதி வசூல் குறித்து சட்டமன்றத்தில் தாக்கியிருந்தார் முதல்வர் விஜய். திமுகவின் பெயரை குறிப்பிடாமல் பார்ட்டி ஃபண்ட் எனும் பெயரில் டாஸ்மார்க் நிறுவனத்திற்கு மது சப்ளை செய்யும் மது உற்பத்தி ஆலைகளிடமிருந்து வசூலிக்கப்பட்ட வில்லங்கத்தை அமல்படுத்தினார். இது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் அரசியல் ரீதியாக ஏற்படுத்தியது. அது மட்டுமில்லாமல் கரூர் கூட்டத்தில் பேசும்போது பார்ட்டி ஃபண்ட் என சொன்னதும் எடுத்தார்கள் பார் ஓட்டம் என்று திமுகவை ஏகத்துக்கு நக்கல் செய்தார் முதல்வர் விஜய். இதற்கு கடுமையான எதிர்வினை ஆற்றி வருகிறது திமுக. இப்போது இது பற்றிய நக்கல்கள் சோசியல் மீடியாவில் பிரபலமாக பரவி வருது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தை அவ்வளவு எளிதாக விட்டுவிட தயாரா இல்லாத முதல்வர் விஜய் டாஸ்மார்க்குக்கு எதிரான வழக்குகள் பற்றிய விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறார். அதாவது டாஸ்மார்க் முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் பல வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததா வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை கடந்த திமுக ஆட்சியின் போது டாஸ்மார்க் நிறுவனத்தில் நுழைந்து அதிரடி சோதனை நடத்தியது. இந்த சோதனை அப்போது அரசியல் ரீதியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. டாஸ்மார்க் அதிகாரிகளின் பர்சனல் ஃபோன்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு சோதனை நடத்தினாங்க. அதில் உள்ள வாட்ஸ்அப் தகவல்களை பரிமாறிக்கொண்ட விவரங்களை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக்கொண்டு அமலாக்கத்துறை பல்வேறு ஆவணங்கள் மற்றும் கோப்புகள் ஆராயப்பட்டு அதிலிருந்து தங்களுக்கு தேவையான விவரங்களை சேகரித்து கொண்டாங்க. டாஸ்மார்க் அதிகாரிகளிடம் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு தடை கோரியது திமுக அரசு. உயர் நீதிமன்றத்தில் தடை கிடைக்கவில்லை. உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு எதிராக இடைக்கால தடை ஆணையை பெற்றது முந்தைய திமுக அரசு. இந்த சூழலில் தான் இந்த இடைக்கால தடை ஆணையை பற்றி சமீபத்தில் கோட்டை அதிகாரிகள் மத்தியில் விவாதிக்கப்பட்டது. டாஸ்மார்க் நிறுவனத்தில் நடந்த ரெய்டு பற்றி முதல்வர் விஜய் அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தியதை அடுத்து இந்த விவாதம் நடந்திருக்கு. திமுகவில் பார்ட்டி ஃபண்ட் வசூலிக்கப்பட்டதை நாம் கிளற விட்டா அதனை அப்படியே விட்டுவிட முடியாது. பட்ஜெட் கூட்டத்தில் இதனை திமுக நமக்கு எதிராக திசை திருப்பும் என யோசித்து தான் திமுக ஆட்சியின் போது டாஸ்மார்க் நிறுவனத்தில் நடந்த ரெய்டின் தற்போதைய நிலை என்ன என்று அதிகாரிகளிடம் விசாரிச்சிருக்கிறார். இதைத் தொடர்ந்து அந்த விவரங்களை அண்மையில் முதல்வர் தெரிவித்திருக்கிறாங்க. திமுக ஆட்சியின் போதே அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் இன்ட்ரீம் ஸ்டே ஆர்டர் பெறப்பட்டிருக்கிறது என்பதை விவாதித்திருந்தாங்க. அதனை திரும்ப பெற்று சட்டத்தில் இடம் இருக்கிறதா என அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறாராம் விஜய். இதனால் கண்டிப்பாக திமுக கதை முடிஞ்சது தான் சொல்லப்படுகிறது.